விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் ஒரு விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இந்த பதிவில் இந்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அதனுடைய தொடர் நடவடிக்கை என்னன்றதை பார்ப்போம். அது ஏற்கனவே முந்தைய பதிவில் சொல்லியிருந்தான். அவருடைய ஜட்ஜு குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய துக்ளக் ரோடில் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸு அதனுடைய அவுட் ஹவுஸில் தீப்பிடிச்சிச்சு 14ஆம் தேதி நைட்டு. அப்புறம் தீயணைப்பு வீரர்கள் டெல்லி தீயணைப்பு வீரர்கள் போன நேரத்தில் கட்டுக்கட்டாக மூட்டையாக பணம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ தீயணைப்பு வீரர்கள் அது பார்த்துங்க. ஆனால் அந்த ஃபயர் சர்வீஸு அந்த எப்போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இப்போ ஆனால் லேட்டஸ்ட்டாக எல்லா இதுலேயும் அவங்க பணம் எரியுது அப்படின்றதுக்காக எல்லாம் அதை அவங்க வீடியோ பதிவு பண்ணலை. பொதுவாக இப்போ நம்ம இதுலேயுமே ஃபயர் கால் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க போன உடனேயே வீடியோ பதிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபயர் கால் எத்தனை மணிக்கு அவங்களுடைய நிலையத்தில் அந்த ஜிடி என்ட்ரி போடுவாங்க. அப்புறம் அங்கே போன டைம் எவ்வளோ தூரம் உடனடியாக போயிட்டான் அப்படின்னு நாளைக்கு அது குறித்த ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாது பாருங்க. அதுக்காக போன உடனேயே அதை வீடியோ பதிவு தான் பண்ணுவாங்க. அங்கே அவர்களுடைய ஒர்க் நேச்சர் அதை வீடியோ பதிவு பண்ணுறாங்க. வீடியோ பதிவுக்காக அந்த இதுக்குள்ளே போனோம்னா கட்டுக்கட்டாக பணம் எரியுது. அதில் கூட அந்த ஹிந்தியில் அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த தீயணைப்பு வீரர் காந்தி தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த வேதனையை பதிவு பண்ணுறாரு. ஆனால் அது மாதிரி அவ்வளவு பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை எடுக்கிறாங்க. 14ஆம் தேதியே இது நடந்துருது. அப்புறம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி ஏன்னா நைட்டு 23, 30, 45 அவங்களுடைய வேலையே 1/4 மணி நேரம் தான் இங்கே நடந்தது, ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள. அப்புறம் அதுக்கடுத்து அவர் மத்திய பிரதேசம் தான் போயிருந்தாரு. அந்த ஜட்ஜு அவர் யஷ்வந்த் வர்மா. அப்புறம் அவருக்கு தகவல் சொல்லி அவர் மனைவி எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் கொஞ்சம் நிறுத்தி இருந்திருக்கலாம். பட் எப்படியோ வெளியே வந்துருக்குன்னு வைங்க. அவர் கூட அதுக்கடுத்து 21ஆம் தேதி வெளிவந்ததற்கு பிறகு சாயங்காலம் கூட அந்த டெல்லி ஃபயர் சர்வீஸ் சேர்மன் அதுல் கர்க் அவர் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பணம்லாம் கைப்பற்றலை, பணம்லாம் பார்க்கல, நீங்கள் கைப்பற்றினீங்கன்னு ஒன்று சொல்லலை. அது அமர்த்தினாங்க. ஃபயர் சர்வீஸ் அணையும் பொழுது நிறைய பணம் கட்டுக்கட்டாக எரிஞ்சிச்சு. இதுதான் அங்கே இன்சிடென்ட், நீங்கள் தான் கைப்பற்றிட்டு வந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரத்திலே நான் அப்படி சொல்லலைன்னாரு. அது என்ன அழுத்தமோ தெரியல. பாருங்க, உயர் அதிகாரிகள் அலைக்கழிக்கப்படுறத பாருங்க. ஒரு உண்மையை தெளிவா தைரியமா சொல்ல மாட்டாங்க. என்னவா அங்க என்ன சொல்லிடுவாங்களே, இங்க என்ன சொல்லிடுவாங்களே, எந்த பொய்ய பூசி மொழிகிறதோ இப்படித்தான் பார்ப்பாங்க. ஆனா அப்புறம் மறுபடியும் இவருக்கு தகவல் சொல்லி இவர் கூட அவர் யஷ்வந்த் வர்மா அவர் ரொம்ப விவரமா பேசுற மாதிரி அந்த வீட்டுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லைங்க, அதுல இருக்கிற பணத்துக்கும் எனக்கு என் குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கும் தொடர்பு கிடையாது, அது சும்மா பழைய ஓட்டம் உடசல் ஜாமான் போட்டு வைப்பான், அது ஓப்பனா தான் கிடக்கும், அதுல போய் யாராச்சும் ரூபா போட்டு வைப்பாங்களா, இது ஏதாச்சும் நம்ப முடியாதா இருக்கா, என்கிட்ட யாராச்சும் எரிஞ்சதை என் வீட்டுல அன்னைக்கு இருந்தவங்ககிட்ட யாரும் காமிச்சாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சு பார்த்தாரு. ஆனா அது என்னது இல்லைன்ட்டு. ஆனா அதுக்கடுத்து பொய், ஏற்கனவே பிராடு ஊழல் பணம் வாங்கி போட்டு வச்சிருக்க, அப்படி இடத்துல தாப்பா போடுவாங்க. நல்லா கரெக்டாக சம்பாதிக்கிறதா கொஞ்சோண்டு பணம் இருக்குல்ல, அதே பீரோவில் வைப்பாங்க. அப்புறம் மற்றது பார்த்தோம்னா சாக்கடையிலோட போட்டு தான் வைப்பாங்க. பாலிதீன் பைய போட்டு அங்கே யாரும் நோண்ட போகிறான் அப்படின்றதுக்காக அங்கே போட்டு வைப்பாங்க. அப்படித்தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இது மட்டும்தான் தீ பிடிச்சிருக்கு. அதனால இவர் சொல்கிற அந்த சமாளிப்பெல்லாம் யாருங்க கண்டுக்கல. அப்புறம் உடனடியாக அவர் நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் அவரை அலகாபாத்துக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அந்த அலகாபாத்தினுடைய பார் அசோசியேஷன் ஒரு தீர்மானம் போட்டு உடனடியாக கண்டன குரல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது சூப்பர். ஆனா இது இந்த அலகாபாத் ஹைகோர்ட்டு இது ஒரு டஸ்ட்பின் கிடையாது, ஒரு குப்பை தொட்டி கிடையாது. இங்க என்ன அவரை கொண்டு போடுற, இது ஒரு குப்பை தொட்டி கிடையாதுன்னு சொன்னாலே அந்த ஆள் குப்பை தொட்டியில போட வேண்டிய ஆளு அப்படி தூக்கி மாதிரி இதுன்னு நினைச்சிட்டியா இங்க போடுற, அது குப்பை தொட்டியில போய் போடியா, அதாவது ஹைகோர்ட்டு உனக்கு குப்பை தொட்டியா அப்படின்ற மாதிரி போடுறீங்க. அந்த ஆளுடைய கேரக்டர், அந்த ஆளுடைய ரெபுடேஷன், அந்த ஆளுடைய மரியாதை அத்தனையும் செத்துச்சு. ஆனா அது நடந்துச்சுல, அதுக்கடுத்து இமீடியட்டா நாங்க அப்படிலாம் போடல, அவருக்கு எந்த பணியும் கொடுக்க வேணாம்னு ஒதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னாங்க. அப்புறம் அதற்கு பிறகு அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருடைய நியமனத்தின் பேர்ல இப்போ 3 நீதிபதிகள் அவர்களுடைய விசாரணை நேற்றைக்கு 25ஆம் தேதி கமெண்ட்ஸ் ஆயிடுச்சுப்பா. அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்புறம் இந்த நிலைமையில தான்
அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த இவங்க எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்தாங்கல்ல, மறுபடியும் சொல்றேன், அது ஃபயர் சர்வீஸ் எடுத்திருக்கான். அந்த வீடியோவை அவரே இந்திய சுதந்திரத்திற்கு பிறகான வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அபிஷியல் வலைத்தளத்திலேயே வெளியிட்டார். இதுதான் அவர் வீட்டில் எரிஞ்ச நேரம், பணம் கட்டுக்கட்டா எரியும் பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் இவரே ஆஃப் பண்ணாரு. ஓரளவுக்கு மற்றைய அந்த ஜுடிஷியல்ல இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுக்குமே மிக பெரும் திருப்தி. இது விசாரணை உண்மையிலேயே நல்ல முறையில் நடக்கும், அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் மேல வந்து உண்மையான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல ராஜ்யசபா தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா தலைவர் ஜக்தீப் தன்கர், அவர் நம்மளுடைய வைஸ் பிரசிடண்டா வருங்க, அவரே வந்து ராஜ்யசபாலே வந்து ரொம்ப மிகவும் புகழ்பெற்று சொன்னார். பரவாயில்ல, சீஃப் ஜஸ்டிஸினுடைய இந்த நடவடிக்கை வந்து பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது அப்படின்ற அளவுக்கு வரவேற்றாங்க. அதே மாதிரியும் மற்ற சீனியர் கவுன்சில்ஸ் நிறையவே வந்து வரவேற்பு தெரிஞ்சிருக்காங்க. அந்த வகையில இந்த நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு. இதோட வந்து மட்டும் இல்லாமல் இதற்கு இடையில இப்ப தனிப்பட்ட முறையில் அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பிஏஎல் பெட்டிஷன் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவர் திரு மேத்யூஸ் ஜே நெடும்பாரா, அவர் வந்து ஒரு சீனியர் கவுன்சிலு, மும்பை அட்வொகேட்டு, இப்போ அங்கேயே டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்காரு. ரொம்ப நிறைய இது போன்ற முக்கியமான வழக்குகள்ல வாதாடக்கூடியவர். பழைய 2019 நம்ம அவர் மீதே வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துச்சு. அதில் வந்து ஒரு 3 months இம்ப்ரிசன்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஜட்ஜையே அடிக்க போனதாக அவர் மீது ஒரு வழக்கு வந்துச்சு. அப்புறம் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி அந்த டயத்தில் கேட்டார். கேட்டுட்டு அதை அப்படியே வித்துட்டாச்சு. அவர் வந்து நேஷனல் லாயர்ஸ் கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்காரு. அதன் மூலமா செயல்படுவார். நல்ல ஆக்டிவிஸ்ட் இந்த ஜுடிஷியல் சம்பந்தமா. அவர் வந்து அந்த பிஏஎல் ஃபைல் பண்ணியிருக்கிறார். அது இன்னைக்கு காலையில, இன்றைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது 26/3/2025 பேசிக்கிட்டு இருக்கேன். காலையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. சிஜிஐ பெஞ்சு ஹானரபிள் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவங்ககிட்டயும் வந்துச்சு. அவரே சொல்லிட்டாரு, இது நம்பர் பண்ண சொல்லிடுறாங்க, லிஸ்ட் பண்ண சொல்லிடுறேன், நீங்க இது தொடர்பாக ஒன்றும் பெருசா இது பண்ணிக்க வேணாம் அப்படின்னோன்னா மறுபடியும் அவர் ஓப்பன் கோர்ட்லேயே சொன்னார், சிஜிஐ எடுத்த நடவடிக்கைக்கு மனமார்ந்த பாராட்டுகள். இது வந்து நீங்க அதனுடைய அபிஷியல் வெப்சைட்ல போட்டீங்கல்ல, அதுதான் சிறப்பான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த பழைய வழக்கு ஒன்று வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சு பாக்குறாங்க, வீராசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுல வந்து அதுல கொடுத்துருக்கிறத, அதுல சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸை தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பொதுநல வழக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிட்டிங் ஹைகோர்ட்டா அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மீது ஏதேனும் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அந்த சிஜேஐட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி, ஒரு வழக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கன்சல்டிங் பண்ணிட்டு அதுக்கடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த மாதிரி 3 பேர் கொண்ட கமிட்டி விசாரிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இவர் வந்து இப்போ சொல்லுவார், இது என் பணம் கிடையாது, இந்த இது இல்லை அப்படின்னு. ஆனால் ஒருபோதும் தப்பிக்க முடியாது, எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு அபண்டன்ட் மணி அது. அதுக்கு கணக்கே சொல்ல முடியாது. என்னது இல்லைன்னா நம்ம யார் அது யார் கொண்டு வந்தா வச்சாங்க, தோட்டக்காரங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் வேலை பார்க்குறவங்க, வாட்ச்மேனு எல்லாம் இங்கே போவாங்க வருவாங்க அப்படின்றாரு. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பணத்துக்கு அவர் கணக்கு சொல்லியா, இதுதான் இவங்களுக்கு தெரியும். மாட்டிக்கிட்டா வந்து உடனே என்னவாங்க. நம்ம கூட அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோம், கடந்த 3/3/2025 அந்த பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு ரன்யா ராவ், அந்த அம்மா வந்து தங்கம் கடத்திட்டு வந்ததா மாட்டுச்சு. நடிகை ரன்யா ராவ் துபாயில இருந்து 14.8 கிலோ தங்கம் தன்னுடைய 2 பக்க தொடையிலேயே வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வருடத்துல மட்டும் 27 தடவை துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கு. அவங்க அப்பா தான் வந்து ராமச்சந்திரா ராவ், சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபியா இருக்கிறாரு கர்நாடகாவில். அப்படின்னோன்னா எல்லாம் பிடிபட்டாங்கல்ல, அந்த அம்மா வந்து அங்கேயே வந்து அது கஸ்டம்ஸ் நேரடியாக டெல்லிக்காரங்க வாட்ச் பண்ணி ரேண்டமா பிடிக்கல, இந்த அம்மா இத்தனை வட்டம் போயிட்டு வந்துருக்கிறது அப்படின்றதெல்லாம் வச்சு பிடிச்சாங்கல்ல. பிடிச்ச உடனே அந்த ஆள் அவங்க அப்பா என்ன சொன்னார் பார்த்தீங்களா, அது என் மகளே இல்லைங்கன்றாரு. அது ஸ்டெப் டாட்டருங்க, என் மகளே இல்லைங்க. இந்த ஆள் சொல்றாருல, இப்போ ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா சொல்றாருல, அது என் வீடே இல்லைங்க. என் வீடுன்றது தனியாக எங்க இருக்குங்க, அது சும்மா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது யாருதுன்னே தெரியாது. நம்ம இதில் கூட
அந்த எலெக்ஷன் டயத்தில் ஒரு 4 கோடி ரூபாய் சென்னை தாம்பரத்திலே நம்ம பிடிச்சாங்க. ஆனால் அந்த ரைடு அடிப்பாங்க, அந்த பணம் கொண்டு போகிறது பற்றி, அந்த தேர்தல் பறக்கும் விடை அது அந்த நேரத்தில் கூட சொன்னாங்க. அவர் நெல்லைக்கு ஒரு நயனார் நாகேந்திரனுக்காக கொண்டு போகிறப்பானா அப்படின்னாங்க. உடனடியாக அவர் என்ன மறுப்பு அறிக்கை விட்டார், அது என் பணமே இல்லைங்க அப்படின்ட்டு. இதே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு அதில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி கோடியாக மூட்டை மூட்டையாக எரிஞ்சிச்சுல, ஒரு 100 ரூபா காசு கொடுக்க மாட்டேன் பக்கத்தில் இருக்கிறவங்க. அவன் வண்டிக்கு பின்னாடியே வந்து இந்த பிச்சை கேட்டுக்கிட்டு ஓடுவாங்க பாருங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதில் வண்டியை கண்ணாடி ஏற்றிட்டு போயிட்டு இருப்பேன். இப்போ என்னடா ஆச்சு, பூரா வந்து தொலைஞ்சு போன வேண்டாம் மிச்சம். அந்த நம்ம கிராமத்து பகுதியில் தான் சொல்லுவான். ஆனால் ஊரை அடிச்சு உலையில போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவனை சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இப்படி சம்பாதிக்கிறானே, அவன் காசு பூரா கரியா போகணும். இப்போ கரியா போச்சா, அவன் காசு பூரா கரியா போயிருந்தேன்னு சொல்லுவாங்க. சாபம் அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க எப்படி கரியா போச்சு. இது எதுக்கு தான் செய்றீங்க, எதான் திரும்ப திரும்ப நம்ம கேட்குறான். பாப்பா இந்த ஆள் மீது இப்போ வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுன்ற அளவுக்கு இப்போ பிஏல இன்னைக்கு லிஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க, ரெஜிஸ்ட்ரிகிட்ட சொல்லி. அதனால நம்பர் 1000 அது வரைக்கும் இருங்க அப்படின்னு இருக்காங்க. இன்னும் 2 நாள் 1000. அதுக்கு இடையில நேற்று அந்த விசாரணை துவங்கி அது நடந்துகிட்டு இருக்கு. இதுல தப்பிக்கவே முடியாது. இது சாதாரண பொதுமக்கள் அளவுக்கு இந்த அவேர்னஸ் கிடைக்கிற அளவுக்கு இன்னும் நிறைய பேசணும். நம்ம மாதிரி அதுக்காக தான் இதெல்லாம் நம்மெல்லாம் ஒரு சாதாரண சின்ன சேனலு இருந்தாலும் எதுக்கு பார்த்து பேசுறோம்னா, அதை பார்க்கக்கூடிய அந்த குறைவான பப்ளிக் கூட அதை பேசட்டேன். நீதிமன்றத்தின் மீது தான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நீதிமன்றம் தான் கடைசி புகலிடமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதிலே இந்த அநியாய மன்றங்கள்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா அப்புறம் எப்படித்தான் இந்த ஆள் கொடுத்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பூராத்தையும் எடுத்து பார்க்கணும். என்ன வல்லல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு, எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும். அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம இந்த பதிவு ரொம்ப முன்னாடி போடும் பொழுது கூட அன்னைக்கே இதைத்தான் வலியுறுத்தணும். அந்த 21ஆம் தேதியே நம்ம பதிவு போட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ கூட என்ன ஹைகோர்ட்டு இதை மாத்துறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தா துப்ப மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு கடுமையாக சொல்லிட்டு, இது உடனடியாக அவரை வந்து அந்த பணியிலிருந்து நீக்கம் செய்யணுங்க. எந்த வந்து அவருடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் எதுலையும் அவர் தலையிடக்கூடாது, அதை நீக்கம் செய்யணும், எஃப்ஐஆரே பதிவு செய்யணும் அப்படின்ற அளவுக்கு. பரவாயில்ல, இப்போ இந்த விசாரணை போய்கிட்டு இருக்காங்க, பார்ப்பான். இது அதையும் உங்கள்கிட்ட இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளை பார்க்குறேன்.